ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் துவையல் தான் நான் செய்ய போகிறேங்க. எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. தேவையானது இங்கே பாருங்கள். சுண்டைக்காய் வந்து நான் முழு காய் இருந்துச்சுங்க. செடியில் பறிச்சுட்டு வந்து கீரை வைக்கும்போது ஒரு அக்கா வீட்டில் இருந்துச்சு. வாங்கிட்டு வந்துங்க சுண்டைக்காயை கொட்டி வச்சுட்டுங்க. இந்த மாதிரி உரல் இருக்கும் பாருங்கள். இந்த உரலில் வந்து அப்படியே கொட்டி வச்சுட்டுங்க. நான் சின்ன வெங்காயம் பாருங்கள், தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் தேவையான அளவுக்கு நான் கொஞ்சம் உடனே வச்சுட்டுங்க. துவையல் நிறையா வரட்டுன்னு கொஞ்சம் உடனே வச்சுருக்கேன். நீங்கள் கம்மியாக கூட வச்சுக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போடணுங்க. சீரகம் கொஞ்சம், அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு 2-3 போட்டுக்கோணுங்க. மிளகு 2-3. இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து உளுந்தம் பருப்பு வந்து கொஞ்சம் போட்டாச்சுங்க. கடலப்பருப்பு, உளுந்தம் பருப்பு போடலாங்க. நான் உளுந்து வந்து தாளிக்கு உளுந்து போடாத நம்ம தோசை மாவுக்கு அரைப்போம் அந்த உளுந்தும் போடலாங்க. நம்ம நல்லா பொன்னேரமாக வறுத்துருவோம். வடைச்சட்டியில் போட்டு வறுத்துருவோம். மிளகா வந்து 2 போட்டுலாங்க. நல்லா கொஞ்சம் பொன்னேரமாக வந்துடும். இப்போ வெங்காயம் பாருங்கள், பொன்னேரமாக வறுத்தாச்சு. நல்லா எண்ணெய் ஊற்றி பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு. நான் கொஞ்சம் பெருங்காயம் நான் சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பெருங்காயம் வேணுன்னா சேர்த்திங்க. பெருங்காயம் வந்து ரொம்ப நல்லதுங்க. நம்ம அஜீரண கோளாறு எல்லாம் கூட நீக்கி கொடுக்கு. வாயு இருந்தாலும் பிடிக்காதுங்க பெருங்காயம். நான் கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். பெருங்காயம் வந்து போடணுன்னா போடலாம், வேணா விட்டுலாங்க. நான் போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா தொடாயி புளி வந்து கண்டிப்பாக கொஞ்சம் போடணுங்க. ரொம்ப அதிகமாக போடாதுங்க. நல்லா வணக்கிட்டு, இது வந்து இந்த சட்னி வந்து ரொம்ப நல்லதுங்க. நம்ம வயிற்று குடலுக்கு நமக்கு ரொம்ப நல்லது. நல்லா வணக்கிவிட்டு ஆறிச்சுன்னா நம்ம மிக்சியில் அரைச்சோம்னா சட்டி ரெடி. இப்போ வந்து சுண்டைக்காய் துவையல் நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. நீ வந்து சுடு சாப்பாடு போட்டு நம்ம சாப்பிட்லாம். இது எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இல்லை அப்படியே சாப்பிட்னாலும் சரி அப்படியே சாப்பிட்டு நாங்கள் வந்து அப்படியே சாப்பிட்டுக்குங்க. இது ஒரு சின்ன வீடியோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. பாய்.